ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான நீர் தோசை. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. பட் இந்த நீர் தோசையோட டேஸ்ட்டு எவ்வளோ சொன்னாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த நீர் தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் நல்ல பொருத்தமாக இருக்கும். தேங்காய் சட்னி, கடலை சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் இது ஒரு மேங்களூர் ஸ்டைல் ரெசிபி. இந்த நீர் தோசைக்கு பர்டிகுலர்லி ஒரு தேங்காய் ஸ்வீட் பொடி ஒன்று பரிமாறுவாங்க. வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி நீர் தோசை கூட இந்த அருமையான ஸ்வீட்டான அந்த தேங்காய் பொடி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த ஸ்வீட் தேங்காய் பொடியோட ரெசிபியும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக இந்த நீர் தோசை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியை அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன், ரா ரைஸ். இந்த நீர் தோசை செய்யறதுக்கு பர்டிகுலர்லி நம்ம பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்துருக்குறேங்க, கிட்டத்தட்ட 250 கிராம். ஒரு அகலமான பவுலில் இந்த ரைஸை ஃபுல்லாக நம்ம சேர்த்துருவோம். அடுத்தது ரைஸை நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு அலசி கழுவிடுவோம். இப்போ கழுவின அரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. மினிமம் ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு 4 மணி நேரம் ஆச்சுங்க. ரைஸ் பாருங்கள் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஊறின அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். நீர் தோசைக்கு நம்ம அரிசியை மிக்சியிலேயே அரைச்சிடலாங்க. கிரைண்டர்லலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்சிலேயே சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசியை கம்ப்ளீட்டாக நம்ம மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. அடுத்தது இதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். அதாவது எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காவை பீஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அரிசியும் தேங்காயும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. நல்லா நிறைய தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இந்த மாவில் நம்ம இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். இங்கே அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே இன்னொரு கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கிறேன். அது போக இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சுங்க. மொத்தம் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இப்படி நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். மாவா தண்ணியான்னு நம்மளுக்கு டவுட் வர அளவுக்கு தண்ணி மாதிரி மாவு இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோங்க. இப்போ மாவு ரெடி. நல்லா அந்த தேங்காய் வாசனையோட உடனடியாக நம்ம தோசை ஊற்றலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி சட்னி, அந்த ஸ்வீட்டான அந்த தேங்காய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. அடுத்ததாக ஒரு 2 பல் பூண்டு, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி, கூடவே 3 வரமிளகாய். நான் இங்கே சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக செய்கிறேன். ஸோ 3 சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சேர்த்தா சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக தாளிப்பு மிளகாய் 2 சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது குயிக்காக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர் தோசைக்கான ஸ்பெஷல் சைட் டிஷ், அந்த ஸ்வீட் தேங்காய் பொடி. அதுக்கு இப்போ ஒரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. இது கூட நல்லா நிறச்சி அளந்து 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஸ்வீட்டான வெல்லம்
கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நான் இங்கே துருவின வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி எது வேணாலும் சேர்க்கலாம், உங்களுடைய விருப்பம். நல்லா இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்படி கலந்து விடும்போது கொஞ்சம் ட்ரையாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை இலகி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வாசனையோடு அந்த நீர் தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீர் தோசைக்கு ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நீர் தோசைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம சூடான தோசைக்கல்ல ஊற்றணும். இங்கே தோசைக்கல் ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 1-2 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிருங்க. இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக் எது வேணாலும் ஊற்றலாம். கொஞ்சம் இப்படி விளிம்போடு இருக்கிற தோசைக்கல் எடுத்துட்டோம்னா நம்ம நல்ல பெரிய தோசையாக ஊற்றலாம். அந்த ஓரங்கள் வரைக்கும் ஊற்றிக்கலாம், வலிஞ்சு மாவு கீழே விழுகாது. ஸோ இப்போ தோசைக்கல் ரெடி. இப்போ சூடான தோசைக்கல்ல நல்லா மாவை கலந்து விட்டுட்டு இப்படி ஓரத்துலேருந்து ஊற்றிட்டு வரணும். இப்படி ஊற்றி விட்டுட்டு அந்த கேப்பெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஊற்றின உடனே இப்படி அந்த மாவு இப்படி ஓட்டையாக வரும். நம்ம இதுக்கு மேலே எண்ணெய் எதுவும் தெளிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். கீழே ஃப்ரை ஆகணும், மேலே ஆவியில் வெந்து வரணும். நல்லா ஆவி பிடிச்சி இப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மடித்து எடுக்கணும். மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வெந்திருக்கு. வெந்தது அப்படியே பார்த்தாவே தெரியுது பாருங்கள். தோசை அப்படியே லைட்டாக நம்ம இப்படி எடுத்து விட்டாவே நல்லா தோசை விட்டு வரும் பாருங்கள், அழகாக வருது. இனி அதே மடித்து எடுத்துடலாம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை, இப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான நீர் தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே முக்கியமான ஒரு டிப்பு மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. தோசை மாவு நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். சப்போஸ் ஒரு 2 தோசைக்கு அப்புறம் மாவு கெட்டியாயிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா அந்த சாஃப்டாக பஞ்சு போல் தோசை நம்ம செஞ்செடுக்க முடியும். இதே மாதிரி எல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையான நீர் தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு 1 மினிட் சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கான பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் தேங்காய் பொடி. அது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இந்த அருமையான நீர் தோசை கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி மாதிரி தாங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருந்தா அரைச்ச உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தேங்காய் பொடி வச்சுட்டு சாப்பிட்றப்ப வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசியில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சதால் அந்த தேங்காய் வாசனையோட அந்த தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு மேங்களூர் ஸ்பெஷல் ரெசிபி. அது பர்டிகுலர்லி அந்த ஸ்வீட் தேங்காய் பொடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே யம்மியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.